ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, இந்திய ராணுவத்துல பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்ஸ் அதிக எண்ணிக்கையில பயன்படுத்தப்பட்டு வருது. இந்த ராக்கெட் லான்ச்சர்ஸ்ல பயன்படுத்தக்கூடிய ராக்கெட்டுகளின் ரேஞ்சை அதிகரிக்கிறதுக்கு பல முயற்சிகளை இந்தியா தொடர்ந்து செஞ்சு வர்றாங்க. அந்த வகையில இப்போ சமீபத்துல பினாக்கா ராக்கெட்ஸோட எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் வெர்ஷனை இந்தியா வெற்றிகரமா சோதனை பண்ணிருக்காங்க. இந்த சோதனையின் முக்கியத்துவம் என்ன, பினாக்கா ராக்கெட் சிஸ்டத்தை இந்தியா எதற்காக பயன்படுத்துறாங்க, இந்த சிஸ்டங்கள்ல பயன்படுத்தக்கூடிய ராக்கெட்ஸின் செயல்பாடு எப்படி இருக்கும் அப்படிங்கறத குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. சமீபத்துல போக்ரான் டெஸ்டிங் ரேஞ்சில வச்சு பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்ஸ்ல பயன்படுத்தக்கூடிய பினாக்கா ராக்கெட்டோட எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் வெர்ஷனை வெற்றிகரமா சோதனை பண்ணிருக்காங்க. இந்த புதிய ராக்கெட்டுகளை உருவாக்கியது யந்த்ரா இந்தியா லிமிடெட் மற்றும் மியூனிட்ஸ் இந்தியா லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனங்கள். யந்த்ரா இந்தியா லிமிடெட் அப்படிங்கிறது ஆர்டினன்ஸ் ஃபேக்டரியில இருந்து பிரித்து உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனம். இந்த சோதனை வெற்றிகரமா முடிஞ்சிருக்கிறதுனால இந்த புதிய ராக்கெட்டுகளை அதிக எண்ணிக்கையில இந்திய ராணுவம் வாங்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த சோதனையில 24 பினாக்கா எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் ராக்கெட்ஸை ஃபயர் பண்ணிருக்காங்க. அப்படி ஃபயர் செய்யப்பட்ட அனைத்து ராக்கெட்டுகளுமே 100% சக்சஸ்ஃபுல்லா டார்கெட்ஸை தாக்கி அழிச்சிருக்கு. எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் பினாக்கா ராக்கெட்ஸ்னால 45 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்கி அழிக்க முடியும். இப்போ இந்திய ராணுவம் பயன்படுத்தி வரும் பினாக்கா ராக்கெட்ஸ்னால 39 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மட்டுமே தாக்க முடியும். இந்த புதிய வகை ராக்கெட்ஸ் மூலமா 6 கிலோமீட்டர் அதிக தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்கி அழிக்க முடியும். DRDO-வை சேர்ந்த ஆர்னமெண்ட் ரிசர்ச் அண்ட் டிசைன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் மற்றும் ஹை எனர்ஜி மெட்டீரியல் ரிசர்ச் லெபார்டரி அப்படிங்கிற இந்த ரெண்டு நிறுவனங்களும் இணைந்து பினாக்கா ராக்கெட்ஸோட எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் வெர்ஷனை டிசைன் செஞ்சிருக்காங்க. இந்திய ராணுவம் பினாக்கா ராக்கெட்ஸோட MK1 வெர்ஷனை பயன்படுத்தி வர்றாங்க. இந்த ராக்கெட்ஸ்னால 39 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியும். இந்த சோதனை வெற்றிகரமா நடந்து முடிந்ததன் மூலம் பினாக்கா ராக்கெட்ஸோட எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் வெர்ஷனை கொண்டு பினாக்கா MK1 ராக்கெட்ஸை ரீப்ளேஸ் பண்ண திட்டமிட்டிருக்காங்க. இப்ப நடத்தப்பட்ட இந்த சோதனை போன்றே பினாக்கா ராக்கெட்ஸ்ல இம்ப்ரூவ்ட் கன்வென்ஷனல் மியூனிட்ஸ் வார்ஹெட்டுகளை பயன்படுத்தி சோதனை நடத்தி இருக்காங்க. இந்த வார்ஹெட்டுகளை ஏரியா டினையல் மியூனிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புதிய வகை வார்ஹெட்ஸ்னால தாக்கப்படக்கூடிய இடத்துல அதிகமான சேதத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. 1981ல இந்திய ராணுவம் பயன்படுத்தி வரும் BM-21 கிரனேட் லான்ச்சர்ஸை ரீப்ளேஸ் செய்ய திட்டமிட்டாங்க. ரஷ்ய தயாரிப்பு BM-21 கிரனேட் லான்ச்சர்ஸுக்கு பதிலா உள்நாட்டிலே ஒரு மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சரை உருவாக்க திட்டமிட்டாங்க. இதை தொடர்ந்து DRDO மற்றும் இந்திய ராணுவமும் இணைந்து இந்த பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்ஸை டெவலப் செய்ய ஆரம்பிச்சாங்க. இந்த சிஸ்டத்தோட டெவலப்மெண்ட்டை 1986ல ஸ்டார்ட் பண்ணாங்க. பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்ஸை உருவாக்குறது டாடா குரூப், LNT மற்றும் யந்த்ரா இந்தியா லிமிடெட் நிறுவனங்கள். இந்த சிஸ்டத்தோட ஃபுல் ஸ்கேல் ப்ரொடக்ஷன் 1998ல ஸ்டார்ட் ஆச்சு. பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்ஸ்ல 2 விதமான ராக்கெட்ஸ் பயன்படுத்தப்படுது. ஒன்னு பினாக்கா ராக்கெட்ஸ், இன்னொன்னு கைடட் பினாக்கா ராக்கெட்ஸ். பினாக்கா ராக்கெட்ஸ்ல MK1 ரகங்கள் இப்ப இந்திய ராணுவம் பயன்படுத்தி வர்றாங்க. MK1 ராக்கெட்ஸ்னால அதிகபட்சமா 45 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியும். அதுவே MK2 ராக்கெட்ஸ்னால 60 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியும். கைடட் பினாக்கா ராக்கெட்ஸ்னால 75 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். பினாக்கா ராக்கெட் MK2 வெர்ஷனோட எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் வெர்ஷன் 90 கிலோமீட்டர் ரேஞ்ச் கொண்டது. இந்த ராக்கெட்ஸை தற்போது சோதனை பண்ணி தான் வந்துட்டு இருக்காங்க. இதே போன்று பினாக்கா ராக்கெட்ஸோட MK3 வெர்ஷனையும் டெவலப் செய்து வந்துட்டு இருக்காங்க. இந்த ராக்கெட்ஸ்னால அதிகபட்சமா 120 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியும். இது போன்ற பல்வேறு விதமான ராக்கெட்டுகளை இந்த பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்ஸ்ல இருந்து லான்ச் செய்ய முடியும். பினாக்கா மல்டி
பேரல் ராக்கெட் லான்ச்சர்ஸ்ல இருந்து 120 mm மற்றும் 214 mm கொண்ட ராக்கெட்ஸை லான்ச் செய்ய முடியும். இதுல பெரும்பாலும் 214 mm ராக்கெட்டுகள் தான் அதிகமா பயன்படுத்தப்படும். ஒரு பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்ல 12 ராக்கெட்டுகள் இருக்கும். பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சரோட ஒரு பேட்டரியில 6 லான்ச்சர்கள் இருக்கும். அப்போ 72 மிசைல்கள் ஒரு பேட்டரியில இருக்கும். இந்த 72 மிசைல்களை வெறும் 42 செகண்ட்ல லான்ச் செய்ய முடியும். ஒரு நிமிஷத்துக்கும் குறைவான நேரத்துல 72 ராக்கெட்டுகள் எதிரியின் இலக்கை சென்று தாக்கும். இந்த வேகம் காரணமா எதிரிகளோட நிலைகளுக்கு மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்த முடியும். பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்ஸ் கார்கில் யுத்தத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. கார்கில் யுத்தத்தின் போது இந்த மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்ஸ் மிக சிறப்பா செயல்பட்டிருக்கு. மலை உச்சியில் உள்ள எதிரிகளின் பங்கர்கள் மற்றும் நிலைகளை வெற்றிகரமா தாக்கி அளிச்சிருக்கு. இதன் மூலமா பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்ஸ் ஹை ஆல்டிடியூட் பகுதியில வெற்றிகரமா பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்டிருக்கு. கார்கில் யுத்தத்துல வெற்றிகரமா பயன்படுத்தப்பட்ட பிறகு பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்ஸ் அதிக எண்ணிக்கையில இந்திய ராணுவத்தில் இணைக்கப்பட்டிருக்கு. இந்திய ராணுவம் பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்ஸோட 22 ரெஜிமெண்ட்களை இந்திய ராணுவத்தில் இணைக்க திட்டமிட்டிருக்காங்க. இந்த ரெஜிமெண்ட்கள்ல பயன்படுத்த கிட்டத்தட்ட 1,89,000 பினாக்கா ராக்கெட்டுகளை வாங்க போறாங்க. பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்ஸோட ஒரு பேட்டரியில இருக்கக்கூடிய 72 ராக்கெட்டுகள் லான்ச் செய்யப்பட்டுச்சு அப்படின்னா 1000 மீட்டர் இன்டு 800 மீட்டர் ஏரியால உள்ள இலக்குகளை தாக்கி அழிக்க முடியும். இந்த 72 ராக்கெட்டுகள் மூலமா 7.2 டன் எடை கொண்ட வெடிப்பொருட்களை கொண்டு எதிரிகள் மீது தாக்குதல் நடத்த முடியும். பினாக்கா ராக்கெட்ஸ் 2.91 மீட்டர் நீளமும் 122 mm டயமீட்டரும் கொண்ட மிசைல். இதுவரைக்கும் நடத்தப்பட்ட பினாக்கா ராக்கெட் தாக்குதல்ல அதிகபட்சமா 90 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்கி அழிச்சிருக்காங்க. பினாக்கா ராக்கெட்ஸ்ல ஹை எக்ஸ்ப்ளோசிவ் பிராக்மெண்ட் வார்ஹெட், கிளஸ்டர் யூனிட்ஸ், ஆன்டி டேங்க் வார்ஹெட் போன்ற பல்வேறு விதமான வார்ஹெட்களை பயன்படுத்தி தாக்குதல் நடத்த முடியும். ஒரு பினாக்கா ராக்கெட்ஸ்னால 100 முதல் 250 கிலோகிராம் எடை கொண்ட வெடிப்பொருட்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். பினாக்கா ராக்கெட்ஸ்ல சாலிட் ராக்கெட் மோட்டார் பயன்படுத்தப்படுது. இந்த ராக்கெட்ஸ்னால அதிகபட்சமா 40 கிலோமீட்டர் உயரம் வரைக்கும் பறக்க முடியும். பினாக்கா ராக்கெட்ஸ்னால அதிகபட்சமா மாக் 4.7 அப்படிங்கிற வேகத்துல டிராவல் செய்ய முடியும். அதாவது 5800 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பயணிக்க முடியும். இந்த வேகத்தை பார்க்கும் பொழுது பினாக்கா ராக்கெட்ஸ் கிட்டத்தட்ட ஹைப்பர்சானிக் மிசைல்களுக்கு நிகரான வேகத்துல டிராவல் ஆகுது அப்படிங்கிறது தெரியுது. வேகத்தின் காரணமா தான் இந்த மிசைல்கள் அதிகமான சேதத்தை ஏற்படுத்துது. பினாக்கா ராக்கெட்ஸ் இலக்கை நோக்கி வழிநடத்துறதுக்கு ரிங் லேசர் கைரோ இனிஷியல் நேவிகேஷன் சிஸ்டம் பயன்படுத்தப்படுது. அதே போன்று ஜிபிஎஸ் மற்றும் நாவிக் சேட்டலைட் கைடன்ஸ் சிஸ்டமும் பயன்படுத்தப்படுது. இந்த ராக்கெட்டோட சர்க்குலர் எரர் ப்ராபபிலிட்டி 7 மீட்டர் டு 60 மீட்டர். இலக்குல இருந்து 7 மீட்டர்ல இருந்து 60 மீட்டருக்குள் இந்த ராக்கெட்டுகள்னால தாக்குதல் நடத்த முடியும். DRDO மற்றும் இஸ்ரேல் நாட்டின் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியும் இணைந்து பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்ஸ்ல ட்ராஜெக்டரி கரெக்ஷன் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை இணைத்து சோதனை நடத்தினாங்க. இந்த சோதனையில பினாக்கா ராக்கெட்ஸோட சர்க்குலர் எரர் ப்ராபபிலிட்டி இம்ப்ரூவ் ஆயிருக்கிறதா சொல்லப்படுது. இதன் மூலமா பினாக்கா ராக்கெட்ஸ்னால இலக்கை மிக துல்லியமா தாக்க முடியும். வரும் காலங்கள்ல இந்த சிஸ்டங்களை இணைக்க இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்ஸ் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் செய்வதற்கு BEML டாரஸ் ட்ரக்ஸ் பயன்படுத்தப்படுது. பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்ஸ் 4 விதங்கள்ல ஆபரேட் செய்ய முடியும். அட்டானமஸ் மோட், ஸ்டாண்ட் அலோன் மோட், ரிமோட் மோட் மற்றும் மேனுவல் மோட். இதுல அட்டானமஸ் மோட் அப்படிங்கிறது இந்த லான்ச்சர்களோட செயல்பாட ஃபயர் கண்ட்ரோல் கம்ப்யூட்டர் முழுவதும் கண்ட்ரோல் செய்யும். வீரர்களின் செயல்பாடு மிக குறைவாகவே இருக்கும். ஸ்டாண்ட் அலோன் மோட் அப்படிங்கிறது ஃபயர் கண்ட்ரோல் கம்ப்யூட்டர்ல இருந்து பினாக்கா ராக்கெட் லான்ச்சர்ஸ் பிரிக்கப்பட்டிருக்கும். இதனால அனைத்து விதமான ஃபயரிங் பாராமீட்டர்ஸையும் வீரர்களே கொடுக்க வேண்டியது இருக்கும். ரிமோட் மோட், இந்த மோட்ல 200 மீட்டர் தூரத்துல இருந்து கொண்டு பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்ஸ் லான்ச் செய்ய முடியும். மேனுவல் மோட், இந்த மோட் எப்ப பயன்படுத்தப்படும் அப்படின்னா
ஏதாவது டெக்னிக்கல் ஃபால்ட் நடந்துச்சு அப்படின்னா மேனுவல் மோடை பயன்படுத்தி பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்ஸ ஃபயர் பண்ண முடியும். பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சரோட ஒரு யூனிட்டோட விலை 2.3 crore. அதுவே வெளிநாடுகள்ல இருந்து இது போன்ற மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்ஸ் வாங்கணும் அப்படின்னா 19 கோடி ரூபாய் செலவாகும். இது போன்ற சிஸ்டங்களை உள்நாட்டிலே தயாரிப்பதன் மூலம் பெருமளவுல டிஃபென்ஸ் இம்போர்ட்டை குறைக்க முடியும். இந்த பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்ஸோட டெவலப்மெண்ட் தொடர்ந்து பல வருடங்களா நடந்து வருது. ஒவ்வொரு கட்டத்திலையும் இந்த சிஸ்டம் மேம்பாடு அடைந்து கொண்டே வருது. இதே போன்ற ஒரு யுத்தியை இந்தியா டெவலப் செய்யக்கூடிய மற்ற டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ்லயும் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா மிக எளிதா அதிகமான உள்நாட்டு தயாரிப்பு டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்களை இந்திய படையில் இணைக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.